ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவை சத்யா பார்க்க போயிருப்பாங்க. அந்த டைமில் பயங்கரமாக ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டுருக்கும். இந்த பணத்துக்காக தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, என் கையெல்லாம் உடைச்சிங்க அப்படின்னு சத்யா முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்தாங்க நான் உங்கள்கிட்ட திருட்டின பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. முக்கியமாக எங்கள் அக்காவை வீட்டுக்கு அனுப்பி சென்டிமெண்ட்டாக பேசுகிற வேலைலாம் இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் அக்காவை சென்டிமெண்ட்டாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. யாரோட அவங்க அக்காவை அனுப்புனது, நான்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. நடிக்காதீங்க, நீங்கள் தான் அக்கா கிட்ட சொல்லி வீட்டில் சிட்டிக்கிட்ட இனிமேல் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சென்டிமெண்ட்டாக பேச சொல்லி நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சத்யா முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. திரும்ப இதையே சொல்லிகிட்டு இருக்க, நான் யாரையும் அனுப்பலை அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவாங்க. 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு 5,000 பணத்தையும் கொடுத்து வட்டி காசும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. முத்து உடனே, இதுதான் என்னோட காசு, இந்த 5,000 ரூபா உன்னோட பிச்சை காசு எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி சத்யா மூஞ்சிலேயே அந்த பணத்தை தூக்கி எறிவாங்க முத்து. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா சமைச்சிட்ருப்பாங்க. உடனே விஜயா வந்து, இன்னுமா சமைக்கிற, இந்த வீட்டில் சாப்பாடு கூட லேட்டாக தான் கிடைக்குது, டைமுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா இருந்துக்கிட்டு, இதுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு தான் போய் சாப்பிட்ணும், ஜெயிலில் தான் டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, வீட்டில் வந்துட்டு டைமுக்கெலாம் சமைக்க முடியாது, எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் சமைக்க முடியும் அப்படின்னு மீனாவும் விஜயக்கிட்ட சொல்லுவாங்க. வர உனக்கு வாய் அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரிலாம் பேச கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லுவாங்க. இது வீடு தானே, ஜெயிலில் இது டைமுக்கு சாப்பாடு கொடுக்க அப்படின்னு மீனாவும் பதிலுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போதே முத்து வந்துடுவாங்க. முத்து வீட்டுக்கு வந்து, அப்பா இந்தாங்க உங்களோட பணம் திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏது இந்த பணம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட அவங்களோட அப்பா கேட்பாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, திருட்டு போன காசு திரும்ப கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கிடைச்சதுன்னு எல்லாருமே கேட்பாங்க. அம்மா கிட்ட திருடிட்டு போன திருட மறுபடியும் கிடச்சிக்கிட்டான், போலீஸ்காரர் தான் எனக்கு தெரிஞ்சவர், அவர் தான் வந்து இந்த பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க, முக்கியமாக ரோகிணி. போலீஸ்காரர் கொடுத்தாரா, என்ன சொல்கிறீங்க, அத்தை தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட அன்றைக்கே நான் சொல்லி வச்சுருந்தேன், அதனால தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று கூட நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி ரோகிணி சந்தேகப்பட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்படி கிரிமினல் மாதிரி கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா, அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்பாங்க. நானும் படிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டும் லாயர் தான், எனக்கு எல்லாமே தெரியும், இதை பற்றிலாம் நான் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்லுவாங்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, பணம் கிடைச்சிருச்சு, நம்மளோட உழைப்பு எப்போவும் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை வாங்கிப்பாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பணமாவது நான் பத்திரமா என்கிட்டயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜை கூட்டிகிட்டு ரோகிணி ரூமில் முத்து மேலே இருக்கிற சந்தேகத்தை எல்லாமே சொல்லுவாங்க. இவ்வளோ சீக்கிரம் பணம் எப்படி கிடைச்சிது, அதுவும் முழுசாக கிடைக்காது, எந்த ஒரு திருட்டு போன பணமோ நகையோ முழுசாக கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லுவாங்க. பணம் தான் கிடைச்சிருச்சுல, திரும்ப ஏன் அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு ரோகிணி கிட்ட மனோஜ் கேட்கும்போது, இந்த வீட்டில் நம்மளும் இருக்கோம், நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னா அது நமக்கும் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் மீனாவும் வெளியில் நின்று கேட்டுட்ருப்பாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.